உங்களுக்கு எத்தனை ரவுண்ட்ஸ் நடந்துச்சு? என்னென்ன ரவுண்ட்ஸ் நடந்துச்சு? ஒரு ரவுண்ட்ஸ்லேயும் வந்து எப்படி கொஷின்ஸ் கேட்டாங்க? நீங்கள் அதுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க? ஓகேண்ணா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்பயுமே தெரியும் ஆப்டிடியூடு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஆப்டிடியூட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆப்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து மோஸ்ட்டாக வெப்சைட்ஸ் அண்ட் யூடியூப்ஸ் தான் ரொம்ப மோஸ்ட்டாக வந்து படித்தேன். வெப்சைட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ப்ரெப் இன்ஸ்டா, இந்தியா பிக்ஸ், அப்புறம் வந்து கீக்ஸ் ஃபார் கீக்ஸ். ஸோ இந்த வெப்சைட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ்லாம் நான் மோஸ்ட்டாக போயிட்டு பேசிக்ஸ்லேருந்து ரொம்ப கரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா, குவான்டிடேட்டிவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆர்எஸ் அகர்வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதுலேயுமே எனக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆப்டிடியூடு பேசிக் நிறையா கற்றுக்க. அதே சமயம் அந்த சேம் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அவங்களே வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அவங்களே ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க பின்னாடி. நம்ம அதை சால்வ் பண்ணி எப்படி கற்றுக்கலாம். ஸோ யூடியூப் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலெல்லாம் வந்துட்டு நான் பார்த்து நான் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு குவான்டிடேட்டிவ் எடுத்துட்டிங்களா, அதில் இப்போ வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஆவரேஜஸ் அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கும். ஸோ அந்த கான்செப்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாஸ் அதெல்லாம் வந்து பேசிக்ஸாக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன். அதே சமயம் இப்போ ஒரு கான்செப்ட் எடுத்துட்டிங்கன்னா, அதில் வந்து ஒரு 30 to 50 கொஸ்டின்ஸ் வந்து நானாக சால்வ் பண்ணி, ஸோ அதை வந்து ப்ராக்டிஸில் தான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட் ரவுண்டு அட்டன் பண்ணேன்.